விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்துள்ளது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலைப் போல இந்த தேர்தலும் நியாயமாக நடக்காது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினரான திமுகவை சேர்ந்த புகழேந்தி உயிரிழந்ததால் அங்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். இதில் அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேன், முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், ஜெயக்குமார், தங்கமணி, எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் அறிக்கை வெளியிட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, திமுகவினரின் அராஜகங்களால் 2009 நடைபெற்ற 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை ஜெயலலிதா புறக்கணித்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் திருமங்கலம் பார்முலா என்ற பெயரில் மக்களின் வாக்குகளை திமுக விலை பேசியதைப் போல ஈரோடு கிழக்கு பார்முலா ஒன்றை உருவாக்கி ஆடு மாடுகளைப் போல வாக்காளர்களை பட்டியல் அடைத்த திமுகவினர் ஜனநாயகத்தின் குரல் வலையை நெறித்ததாக சாடியுள்ளார். பணம், மது, கொலுசு, குக்கர், தங்க காசு என பரிசு பொருட்களை வழங்கி ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக ஜனநாயக படுகொலையை அரங்கேற்றியதாகவும், இதுகுறித்து உரிய ஆதாரங்களுடன் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் திமுகவின் அமைச்சர்கள் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவார்கள் எனவும், பணபலம் படைபலத்துடன் வன்முறையை கட்டவிழ்த்து விடுவார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். இதனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் நியாயமாக நடைபெறாது என்பதால் இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதனையடுத்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், ஒரு தொகுதியின் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதால் கட்சிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றார். ஒரு குறுக்கு வழியிலே வெற்றியை பெறுவதற்கு உண்டான எல்லா முயற்சியும் செய்வார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் இது கூடி முடிவு செய்து ஒரு தேர்தலை ஒரு நியாயமாக, சுதந்திரமாக, ஜனநாயகம் நடக்காது என்ற வகையில் தான் இந்த தேர்தலை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் 2009 இடைத்தேர்தல் புறக்கணிச்சோம். 2011 ஆட்சி வந்துட்டோமே, அதுக்கு ஜனங்களுக்கு தெரியுது. தேர்தல் புறக்கணிப்பு குறித்து கூட்டணி கட்சியான தேமுதிகவுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தியிருக்கலாம் என்றும் ஜெயக்குமார் தெரிவித்தார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் விழுப்புரம் தொகுதிக்கு உட்பட்ட விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியில் திமுக கூட்டணி வேட்பாளரை விட 6823 வாக்குகள் மட்டுமே குறைவாக பெற்ற அதிமுக இடைத்தேர்தலை புறக்கணித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.